வெல்கம் டு நம்ம ஊரு நம்ம தொகுதி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் 57வது தொகுதியான பாலக்கோடு தொகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொகுதி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்குகள் பதிவான ஒரு தொகுதியாகவும் பாலக்கோடு தொகுதி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துருந்துச்சு. இந்த தொகுதியில கடைசி 5 தேர்தலா ரொம்ப பெரிய ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கவர் அதிமுகவை சேர்ந்த KP அன்பழகன். கடைசி 5 டைம்ஸும் அவர் தான் இங்க வின் பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தொகுதியோட முதல் எலெக்ஷன் 1967 முருகேசன் அப்படிங்கிற காங்கிரஸை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா MP முனுசாமி. அதை தொடர்ந்து 1971 திமுக, அதுக்கப்புறம் திரும்பவும் அதிமுகன்னு சொல்லிட்டு அதிமுக மாறி மாறி தான் இங்கே வின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 2001 2021 வரைக்கும் வெறும் அதிமுக அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இங்கே நிலையா இருக்கு. அண்ட் KP அன்பழகன் அப்படிங்கிற ஒரே ஒரு வேட்பாளரோட பேர் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற இடத்துல பதியப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காரு அவர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஒருத்தரால ஒரே தொகுதியில தொடர்ந்து 5 முறை வின் பண்ணி MLA-வா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவர் தான் இந்த KP அன்பழகன். அதிமுக கட்சியை சேர்ந்த இந்த ஒரு வேட்பாளர் தொடர்ந்து 2001 2006 2011 2016 2021 எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து 5 முறை வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு முறை கூட இவரோட ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 40க்கு கீழே இறங்கினதே கிடையாது. 3 முறை 50% மேல, அதுல 2 முறை 60% மேல ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காரு. அதாவது தனியா மற்ற எல்லா வேட்பாளரோட ஓட்டை சேர்த்தனா கூட இவரை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவரோட டாமினேஷன் இருந்திருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் தனியா ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு. இது அதிமுகவோட கோட்டை அப்படின்னு தாராளமா சொல்லலாம். கருணாநிதி இருந்தப்பவும் இந்த KP அன்பழகனை யாராலும் பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தாரு, அவரோட ஆட்சியின் கீழும் இந்த பக்கம் KP அன்பழகனை மட்டும் இந்த தொகுதியில பீட் பண்ண முடியல. 2021 திமுக வேட்பாளர் PK முருகன் அவருக்காக உதயநிதி ஸ்டாலின் கூட ஓட்டு கேட்டிருப்பாரு. ஆனாலும் இந்த KP அன்பழகன் அவரை பீட் பண்ண முடியல. இவர் ஓரளவுக்கு தோக்குற நிலைமைக்கு போன ஒரு எலெக்ஷன் தான் அது 2016 எலெக்ஷன் தான். அப்போ திமுக சார்பா போட்டியிட்ட PK முருகன். ஸோ அவர் ஆல்மோஸ்ட் பக்கம் வந்தாரு வின் பண்றதுக்கு. பட் இருந்தாலும் இவரை தோற்கடிக்க முடியல. 6000 ஓட் டிஃபரன்ஸ்ல KP அன்பழகன் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ KP-யை PK தோற்கடிக்க முடியல அப்படிங்கிறது அப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் முக்கியமா அதுக்கப்புறம் அவருக்கே திரும்பவும் 2021 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பட் இருந்தாலும் இந்த முறை அவரை விட ரொம்பவும் அதிகமான ஓட் டிஃபரன்ஸ்ல இங்க KP அன்பழகன் வின் பண்ணியிருப்பாரு. இப்போவும் 5வது முறையா அவர் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் MLA-வா இருந்துட்டு இருக்காரு. இவரோட மிகப்பெரிய பலமா இருக்கிறதே அங்க இவர் இருக்கிற டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான். இப்போ இந்த 2021 எலெக்ஷனோட ரிசல்ட்டோட பர்சன்டேஜ் அண்ட் ஓட்டு என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதிமுக சார்பா போட்டியிட்ட KP அன்பழகன் அவர்கள் 53.63% ஓட்டு வாங்கி, அதாவது 1,10,070 ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருப்பாரு. இது போன தேர்தலை விட 13.29% அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த PK முருகன் 81,970 ஓட்டுகள் வாங்கியிருப்பாரு. அதாவது 39.94% அப்படிங்கிற ஓட்டு விகிதம். அதைத் தொடர்ந்து 3வது இடம் NTK-வை சேர்ந்த கலைசெல்வி 7,704 ஓட்டுகள். அதுக்கப்புறம் DMDK-வை சேர்ந்த விஜய் சங்கர் அவர்கள் 2,409 ஓட்டுகள். ஸோ அந்த மாதிரி ஓட்டுகள் மட்டும்தான் அவங்களால வாங்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுல இருந்து இவரோட ஆதிக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இவரோட தொடர் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட எளிமையான கிராமத்தோடு இணைந்த அணுகுமுறை தான். மக்கள் கிட்ட நேரடியா போய் பழகிறதா இருக்கட்டும், இல்ல பல திருவிழாக்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகள்ல பேனர்ல இவரோட போட்டோ போட்டா கூட போதும். ஸோ இவர் அங்க நேரடியா விசிட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வருவாரு. அதனால இவருக்கு அங்க நம்ம ஊர் MLA அப்படிங்கிற ஒரு தனி அடையாளமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேரே அங்க வாங்கிட்டாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் டவுன் டு எர்த்தான பர்சனா தான் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. மேலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாகவும் ஓட்டுகள் பிரியும். இங்க அதிகமா இருக்கிறது வன்னியர் சாதி. இவரும் அதே சாதி என்பதால இவருக்கும் பலம் அங்க அதிகமா தான் இருக்கு. பாலக்கோடு போன்ற கிராமப்புற ஆதிக்கம் உள்ள தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அந்த சூழல்ல அதிமுக கட்சியின் வலுவான அமைப்பும் தேர்தல் நேரங்களில் அவருக்கு நிலையான ஆதரவாகவும் இது மாறியுள்ளது. மக்கள் நலத்திட்டங்களை அரசு மூலம் கொண்டு வருவதிலும் தொகுதி தேவைகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து முன்வைப்பதிலும் இவர் கவனம் செலுத்தியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக கல்வித்துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. 2016 முதல் 2021 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்த காலகட்டத்தில்
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அதிகரிக்கப்பட்டன இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இதனால இவர் மேல தனி பாசமும் மக்களுக்கு இருக்கு. ஸோ முக்கியமா பாலக்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடு டவுன் அண்ட் இவர் இருக்கக்கூடிய ஊர்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இவர் ரொம்பவும் பெரிய ஆள், ரொம்பவும் ஃபேவரட் எம்எல்ஏவும் கூட. அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி பாலக்கோட்டு தொகுதியே வந்து கேபி அன்பழகன் வந்த பாருங்கள தான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதே. அதுக்கு முன்னே எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க, யார் பண்ணாங்க? அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதே கிடையாது. நல்லா அவர் ரெண்டாவது பட்டி தொட்டி எல்லாமே வந்து அவர் கால் வைக்காத இடங்காது, அவர் போகாத ரோடுங்காது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டவுன் டு எர்த்தாக மக்களோட நிகழ்ச்சிகளுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கூட சேர்ந்து சில விழாக்களை கொண்டாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை தாராளமாக பண்ணுவார். அண்ட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சலுகைகளை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம்தான். இந்த மாதிரி பாலக்கோடு டவுன் மற்றும் இவர் இருக்கிற கரகோடல்லி அப்படிங்கிற ஊர், ஸோ இதை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் இவர் வந்து ஒரு பெரிய ஆள் தான். அண்ட் இவர் எம்எல்ஏவாகவும் மதிக்கப்படுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் இந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தா இவர் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆளாக தான் பார்க்கப்படுறாரு. ஏன்னா கேபி அன்பழகன் மீது ஒரு பகுதி மக்கள் விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக காரிமங்கலத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இவர் தான் கடைசி 5 எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸாக எம்எல்ஏவாக இருந்தாலுமே ஸோ இங்கே கிராமப்புறங்களில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர் வசதியோ இல்லை விவசாயத்திற்கு தேவையான நீர் வளத்தையோ இல்லை இங்கே உடைந்த சாலைகளை சரி பண்ணுறதோ அவர் எதுவுமே பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சில ஊர்களுக்கு இன்னமும் சாலை வசதி கூட இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டு. அண்ட் மேலும் சாலை வசதி இல்லாத காரணத்தினால இங்கே பேருந்துகளும் வரது கிடையாது. ஸோ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட பசங்களுக்கு யாருக்குமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட பஸ்ஸு கிடையாது, கவர்மெண்ட் பஸ் அப்படிங்கிறது பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஒரு பக்கம் அதாவது பாலக்கோடு டவுனு, இவர் இருக்கிற கரகோடல்லி, இதை சுற்றி சூப்பரான ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்கிற இந்த எம்எல்ஏ கேபி அன்பழகன். ஸோ இந்த பக்கம் காரிமங்கலம் அதை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களுக்கு எந்த ஒரு பெரிய வசதியும் இவர் பண்ணி கொடுத்த மாதிரி இல்லை. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அந்த மக்களால் வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிறது கல்வியில பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாலக்கோடுல ஓரளவுக்கு கல்வி தகுதி இருந்தாலுமே இதுவும் பின்தங்கி தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். கூடவே அரசு அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் சேவை தாமதமாகுது அப்படிங்கிறதும் மக்களோட குறையா இருக்கு. எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் 25 ஆண்டுகளாக வந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2 வாட்டி மினிஸ்டராக இருந்தபடி இது வரைக்கும் எந்த வளர்ச்சியுமே இல்லை பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில். இந்த வாட்டியெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இந்த பாலக்கோடு தொகுதியோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே ஒரு சர்க்கரை தொழிற்சாலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெல்லம் தயாரிக்கிற இடங்கள் தனித்தனியாக நிறைய பேர், நிறைய குடும்பங்களாக வந்து இங்கே ஒரு குடிசை தொழில் மாதிரி வெல்லம் தயாரிக்கிற ஒரு வேலையும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வெல்லம் அதற்கும் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடமா இந்த பாலக்கோடு தொகுதி அப்படிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் விட ஹைலைட் வந்து கிரானைட் கற்கள் அண்ட் கிரானைட் பாறைகள், மலைகள் வந்து நிறைய இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் தான் முக்கியமான வாழ்வாதாரம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கரும்பு சாகுபடி இங்கே நிறைய பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே சர்க்கரை தொழிற்சாலை அப்படிங்கிறதும் இருக்குது. கூடவே கரும்பு மட்டும் இல்லாமல் மஞ்சள் அதிகமாக இங்கே விளைவிக்கப்படும். அண்ட் தென் தக்காளி, வெங்காயம் மாதிரியான பயிர்களும் இங்கே பயிரிடப்படும். ஸோ மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு தொகுதி இந்த பாலக்கோடு தொகுதி அப்படிங்கிறது. ஸோ மக்களோட தேவைகளும் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரமான விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் மக்களோட தேவைகளும் இருக்குது. ஸோ விளைவிக்கிற பயிர்களுக்கு சரியான விலை நிர்ணயம் பண்ணி தரணும், இங்கே இடைத்தரகர்கள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. இது இல்லாமல் அடிப்படை தேவைகள் நிறைய இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்கான நலத்திட்ட பதிவு, நலப்பணியோ எந்த ஒரு இதுவும் 25 வருஷம் எம்எல்ஏ, 10 வருஷம் மந்திரியாக இருந்தார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணியோ எந்த ஒரு மக்கள் அடிப்படை நல்லது தான் அவர் செஞ்சதே இல்லை. இப்போ எலெக்ஷன் டைமில் வேஷ்டி புடவை இந்த மாதிரி கொடுத்து தான் ஜெயிக்கிறார். வேற ஆள் வேட்பாளர் நிறுத்தினா நல்லாயிருக்கு சார். 25 ஆண்டுகளாக கேபி அன்பழகன் வந்து எந்த நன்மையும் செய்யலை. அதனால் வேற ஒரு ஆளை மாற்றம் போடணும். தொகுதியோட ஒரு பக்கத்துக்கு இவர் ஹீரோவா இருந்தாலும் இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வில்லன் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா சினிமாவில் காட்டப்படுற இல்லை பெரும்பாலும் இருக்கிற எம்எல்ஏக்கள் மாதிரி தேர்தல் அப்போ மட்டும்தான் வந்து பார்ப்பாரு எங்களை, மற்றபடி அவர் இந்த பக்கம் வரவே மாட்டார் அப்படிங்கிறது மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்குது.
ஸோ ஒரு பக்கம் திருவிழாக்கள் இல்லை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிற ஒருத்தர் இந்த பக்கம் பிரச்சனைகள் இருந்தால் கூட போய் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் மக்களோட டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறதே இல்லை, எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறப்போ 2021 எலெக்ஷன் அந்த டைமில் ஸோ அவர் சொன்னதும் அவர் சைடு இருந்து வந்த ஒரு விளக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சராக இருந்ததுனால என்னால் பெருசாக நம்ம தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, ஸோ அதனால் தொகுதி அளவில் நேரடியான கவனம் வந்து குறைஞ்சி போச்சு, அதிகாரிகள் மூலம் மட்டுமா தான் நான் பிரச்சனைகளை வந்து கையாண்டுட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. பட் இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தரே எம்எல்ஏவாக இருக்காரு அப்படிங்கும்போது ஸோ அவரோட செயல்பாடுகள் இங்கே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தாலுகா அப்படிங்கிறது உள்ளடங்கி இருக்கு. ஒன்று பாலக்கோடு தாலுகா, இன்னொன்று காரிமங்கலம் தாலுகா. ஸோ இந்த 2 தாலுகாவையும் உள்ளடக்கினது தான் இந்த தொகுதியாக இருக்கு. மக்களின் மனநிலையும் அதே மாதிரி வேறுபட்டு தான் காணப்படுது. காரிமங்கலம் தாலுகா அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டே சேர்ந்து வரும், அதாவது அந்த பார்டர் கிட்ட வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி உள்ள பல ஊரில் இவர் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. 25 ஆண்டுகளாக கேபி அன்பழகன் வந்து கொண்டிருந்தார். இதுவரையிலும் எங்களுடைய பாலக்கோட்டுக்கு தொகுதிக்கு எதுவுமே செய்ய விரும்பலை, செய்யவும் இல்லை. சும்மா ஒரு நல்லது கெட்டதுக்கு மாத்திரம் தலையை காட்டிட்டு போவார். அதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் வேறு யாராவது புதிதாக எந்த கட்சியில் வந்தாலும் நாங்கள் இப்போ நம்ம அது டிஎம்கேவில் வந்தால் இன்னும் பெரிய பெரிய சாதனையெல்லாம் செய்வோம். கடந்த 5 வருஷமாக அவர் தான் 5 தடவை எம்எல்ஏ வந்துட்டார். இந்த ட்ரிப்பு எல்லாம் மக்கள் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் இவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. மக்களோட கருத்தும் அதுவாக தான் இருக்குது. இந்த பாலக்கோடு தொகுதியில் 2026 தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த தேர்தலுக்கான மக்கள் கருத்து கணிப்பு படி எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் யார் யார் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதிமுக கூட்டணி, அதாவது கேபி அன்பழகன் அவர்கள் திரும்பவும் அங்கே போட்டியிடுறாரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 38% 42% ஓட்டுகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவர் மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதிமுக கூட்டணி சார்பாக அவர் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு 32% 36% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் தென் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 10% 14% ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 5 முதல் 7% ஓட் கிடைக்கலாம். அண்ட் அதர்ஸ் 3 to 5% வாங்குவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீங்க பாலக்கோடு தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ டிவிகே சார்பாக யாரும் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த டைம் உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் மேலும் இன்னொரு தொகுதியில வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.